ஹாய் ஹலோ வணக்கம். சூப்பரான சிம்பிளான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். பட்டாணி குருமா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். பட்டாணி ஊற வச்சுருந்தா மட்டும் போதும். இப்போ நம்ம வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் வச்சு அரைச்சிக்க போகிறோம். கூடவே 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியுது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது ரொம்பவே டார்க் கலராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான குருமா வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக சைட் டிஷ் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.